வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று பிரேசில் சென்றுள்ளார். ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறும் 17வது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் அவர் பங்கேற்கிறார். அந்நாட்டு அதிபர் திரு லூயிஸ் இன்னோசியா லூலாடாவுடன் உலகளாவிய நிர்வாக சீர்திருத்தம், அமைதி, பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவின் முறையான பயன்பாடு, நிதி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ரியோ டி ஜெனிரோவில் பிரிக்ஸ் நிதி அமைச்சர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது தெற்குலக நாடுகளின் நிலையான வளர்ச்சியில் கவனம் செலுத்தவும், பிரிக்ஸ் நாடுகளிடையே பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் ஆலோசிக்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள சிறப்பான சாதனைகள் புரிந்த சிறுவர்களை பாராட்டி குடியரசுத் தலைவரால் வழங்கப்படும் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் 2025 என்ற மதிப்புமிக்க தேசிய விருதுக்கு விண்ணப்பிக்க இம்மாதம் 31ஆம் தேதி கடைசி நாளாகும். awards.gov.in என்ற முகவரியில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராமின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் திரு சாய் ஜே சரவணன்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சீன தைபேயில் நடைபெற்ற சர்வதேச பாரா சேலஞ்சர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பாவினா தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.